ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், தமிழில் பார்த்தவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோரப்புல்லிருந்து உப்பு தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதாவது ரிவர் ரீட் சால்ட்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த உப்பு வெறும் சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப்ஸ்லேயே நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் அதுக்கு தேவை பார்த்தோம்னா கோரப்புல் தான். பக்கத்தில் உங்களுக்கு எங்கேயாச்சும் கோரப்புல் இருந்ததும் அதை கட் பண்ணி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த கோரப்புல நம்ம எரிச்சு சாம்பல் எடுத்துக்கிறோம். இந்த சாம்பலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தண்ணியை கலந்து வடிகட்டி எடுக்கும். இந்த சாம்பலை நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது அதை கலந்துருக்க உப்புலாம் தண்ணியில் கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்து அந்த உப்பு கலந்து அந்த தண்ணியை வெயிலில் காய வச்சு நம்மளால் சால்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கிற ஒரு ப்ராசஸ்ங்கிறனால அது நம்மளால் இப்போ பண்ண முடியாது. நம்ம ஷார்ட்டாக நம்ம பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்படி கொதிக்க விடும் போது தண்ணியெல்லாம் ஆவியாகி நமக்கு லாஸ்ட்டாக அந்த நமக்கு உப்பு கிடைக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் எரித்து சாம்பல் எடுத்துருப்போம். ஃபைனலாக இப்போ இந்த சாம்பலில் கலந்துருக்க உப்பு தண்ணியை பிரித்து எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாம்பல் ஒரு துணியில் எடுத்து வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அப்படி நம்ம வடிகட்டி எடுக்கும்போது இதில் கலந்துருக்க உப்பு எல்லாமே இந்த தண்ணியில் கரைஞ்சி வந்துடும். இந்த சாம்பலில் நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டெய்னர் ப்ளஸ் காட்டன் கிளாத் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாம்பல் எல்லாமே அதில் அப்படியே எடுத்து போட்டு, ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சாம்பல் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, இது க்ளீன் பண்ணிடுவோம். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இதில் நான் தண்ணியை போட் பண்ண போகிறேன். இந்த தண்ணி தான் நம்ம ரிப்பீட்டடாக ஊற்றி நம்ம பிரித்து எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். அதிக தண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதிக தண்ணி அது கொதிச்சுட்டு வச்சு ஆவியாகிறது ரொம்ப டைம் ஆகும். நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போகும். ஏன்னா இதில் சால்ட்டோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது, சாம்பல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றுவோம். செக் பண்ண வருங்க. இன்னும் நிறைய தண்ணி வேணும் போலையே. தெரியல, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து தரேன். அதிக தண்ணி ஊற்றணும்னா கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் தண்ணி கம்மியாக ஊற்றினோம்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றும் போது கீழே தண்ணி வரவே இல்லை. இப்போ அதை செக் பண்ணுவோம். எந்த வர மாட்டேங்குது. தண்ணி ஊற்றினோன்னா தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணுது. வருது தெளிவாக வருதுங்க தண்ணி. ஓகே, இப்போது இருக்கிறது நமக்கு தண்ணி ஊற்றிடுவோம். பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே பாட்டமில் சாம்பல் இருந்திருக்கு, அது உள்ளே மிக்ஸ் ஆகக்கூடாது. தெரியுதுங்களா? இது அப்படியே ட்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிருக்கும். ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சிருச்சு. வடிஞ்சதே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் சைடு வச்சுட்டு எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. உங்களை பார்க்க முடியுமா நினைக்கிறேன். கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைனலாக நமக்கு ஒரு டம்ளர் உப்பு கலந்த தண்ணி நினைக்கிறேன், மேபி இருந்தால் நம்ம ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா. அது இல்லாமல் நம்ம எடுத்த அந்த கோரப்புல்லில் உப்போட கண்டென்ட் ஓரளவுக்காச்சும் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக உப்பு இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு ஆவியானதுக்கு அப்புறமா நம்மளால் உப்பு க்ரியேட் பண்ண முடிஞ்சுதான் அங்கே எடுத்தோம். பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட அந்த சாம்பல்லேருந்து வடிச்செடுத்த தண்ணியும் இருக்குது, அடுப்பும் ரெடியாக இருக்குது. இது வந்து அடுத்த நாள் நேற்று வந்து இது செஞ்சுட்டு இருக்கும்போது டைம் ஆகிடுச்சு, நான் ஒர்க்குக்கு போயிடுதாச்சு. பட் நான் வந்து அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அண்ட் இன்னொன்று ப்ளஸ் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி தண்ணி கலந்து நம்ம நேற்று எடுக்கும் போது லாஸ்ட்டு நமக்கு 1 டம்ளர் தான் கிடச்சிது. இன்னும் மற்ற தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற தண்ணிலாம் அந்த சாம்பல்லே கலந்து இருந்தது. அதை ஓவர் நைட் விட்டுட்டு காலைல பிடிஞ்சி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துச்சு. ஸோ அது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றி நம்ம குக் பண்ணி கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு தண்ணிலாம் ஆவியானதுக்கப்புறம் நமக்கு உப்பு வருதான்னு நம்ம செக் பண்ணணும். தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, அங்கே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்க கேமரா அவனே ஃபோக்கஸ் பண்ண மாட்டான், நம்ம தான் ஃபுல் பண்ணுவோம். அப்போ தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். சரி, உங்களுக்கு காட்டுறேன். கருத்தை நடு நெத்தியில் வைங்க. வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பெரில் இருப்பேன். பட் ஆனால் அவங்களால அந்த பாத்திரத்தை பார்க்க முடியும். அதாவது அந்த குட்டி பானையை
கேஸ் ஆன் பண்ணியாச்சு. லைட்டை தேடி போகிறதுக்கான நேரம் கிடையாது. ஜஸ்ட் பற்ற வச்சுடுவோம். ஓகே, பற்ற வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். கொதிச்சு தண்ணியில் ஆவியாகி நமக்கு எந்தளவுக்கு உப்பு கிடைக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 70 to 80% தண்ணி வந்து ஆவியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சிம்மில் வச்சிடலாமான்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் கலரில் பாருங்களேன் உப்பு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தெரியும். இதோ கிறிஸ்டலாக இருக்குது பாருங்கள். எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ ஃபைனலாக தண்ணியெலாம் ஆவினதுக்கப்புறமா நம்ம ஆறி விட்டுருந்தோம். ஆறி விட்டதுக்கப்புறமா என்ன எந்தளவுக்கு உப்பு ஃபார்ம் ஆகிருக்குன்னு அவங்கள பார்க்க முடியும் நினைக்கிறேன். இதோ கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 டம்ளரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க உப்பு ஒரு ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் உப்பு நார்மல் உப்பு எப்படி இருக்கோ அதே தான் இருக்குது. சாப்பிட்றது நார்மல் சால்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 2 டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஒன்று இந்த கோரப்புள்ள இருக்க அந்த ஃப்ளேவர், அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் தெரியுது. அண்ட் இன்னொரு ஃப்ளேவர் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம அந்த கோரப்புள்ள கொளுத்தி அதுக்கப்புறம் சாம்பல் எடுத்ததுக்கப்புறமா அந்த கறியிலேருந்து தானே நம்ம எடுத்து தண்ணி வடிகட்டி எடுத்தோம். அதனால் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. அது ரெண்டுமே ஃபீல் பண்ண முடியுது. நெய் நிஜமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் உப்பு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்காக ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆஃப்ரிக்கா போனதும் கிடையாது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததும் கிடையாது. பட் நம்ம எதுக்காக ட்ரை பண்ணுவோம் அது நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் பார்த்தீங்களா, இருங்க நான் எவ்வளோ கிடச்சாக்கா சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு நமக்கு உப்பு கிடச்சிருக்கு. இந்த கொஞ்சம் ஒரு கோரப்புள்ளே ஒருவேளை நமக்கு அந்த கோரப்புள்ள ஒரு குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கிடச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்க முடியும். பட் எனிவேஸ் செம ஹாப்பி, பிகாஸ் நம்ம நினச்சது நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். வரண்ணா சின்னசாமி.